morning, girls. உரையாற்றையும் வரல. Just a few words of sharing. Okay. You all know, ma'am வந்து English literature. சரியா? ஸ்கூல்ல படிக்கும் போது தமிழ் படிச்சேன். ரொம்ப பிடிக்கும். சரியா? ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்குள்ள போகும்போது இங்கிலீஷ் லிட்ரரி புக்ஸ் ரீடிங் ரொம்ப பேஷனேட்டா இருப்பேன். காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது தாமஸ் ஹார்டின்ட்டு ஒரு ரைட்டர் பிடிச்சு போச்சு. தேர்ட் இயர் முடிக்கிறதுக்குள்ள அவருடைய என்டையர் கலெக்ஷன்ஸை வாசி முடிச்சிட்டேன். சென்ட் மேரிஸ் காலேஜ்ல புக்கு இல்லை, பிஓசி காலேஜ்ல கசன் இருப்பான், டே அந்த புக் எடு இந்த புக் எடு, ஃபுல்லா வாசி முடிச்சிட்டேன். வாசிப்பு லைப்ரரியில வாரத்துக்கு 2 புக்கு. ஸோ ஐ க்ரூ இன் திஸ் சென்ட் மேரிஸ் லைப்ரரி. சரியா? அதுக்கப்புறம் எக்ஸ்டென்சிவ் ரீடிங். இது கல்யாணத்துக்கு அப்புறம் வாசிப்பு கிடையாது. ஆனா அதுலேயும் ஒரு அதிகமான ஒரு மனசுக்கு ஆழ்ந்த ஒரு உணர்வையும் தந்தது பைபிள் ரீடிங், புக் ஆஃப் ஜெரமையா. சரியா? அது அப்படியே உள்ள போகும். மேமுக்கு லாங்குவேஜ் நல்லா இருக்குதுன்னா இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் த பைபிள் ரீடிங், ரைட்? அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸா காலேஜ்ல எனக்கு என்னமோ தெரியல, இங்கிலீஷை விட தமிழ் அதிகமா வருது. சரியா? சிஸ்டர் சாந்தி அது கொஞ்சம் எக்ஸாம்பிள். டிராமா போடுறதுக்கு கூட தமிழ் டயலாக்ஸ் அதிகமா வீரியமா வரும். அது எப்படின்னு எனக்கே தெரியல. அவங்க என்னுடைய போய்ட்ரி சின்ன சின்ன கவிதைகளுக்கெல்லாம் அவங்க ரெவ்யூ பண்ணுவாங்க. ரீசெண்ட் டைம்ஸ் நல்ல தமிழ் புக்கு ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யானை டாக்டர், வெயில், தென் என்ன பன்றிக்குட்டி, என்ன பன்றிக்குட்டி, அழகான பன்றிக்குள்ள இல்ல ஏதோ ஒன்று, அழகான பன்றிக்குட்டி கவிதைகள் ரொம்ப அதிகமா சூப்பரா இருந்துச்சு. இந்த ஜெயம் மோகனோட சோற்று கணக்கு அது வாசிக்கும் போது என் டேபிள்ல லைப்ரரியில கொண்டு போய் வச்சிருந்தாங்க. உங்களுக்கு இந்த புக்கு வந்திருக்கு. 12 o'clock வந்தது. I finished all my department work. I took it in the hand and I was reading. வாசிக்க 31 pages. சரியா? வாசிக்கும் போது மனுஷன் எப்படி எழுதியிருக்கான், அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்க்கணும், அப்படியே உள்ளுக்குள்ள போயாச்சு. சரியா? I was able to connect. ஏன்னா இந்த விமென்ஸ் டே அன்னைக்கு எங்க அக்கா வந்து எனக்கு ஒரு பேர் வச்சா, அன்னமணி. ஏன்னா நான் வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுப்பேன். சரியா? சாப்பாடு கொடுத்தோம்னா நீங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வேற. எனக்கு தெரியும், இந்த தூத்துக்குடி ஊர்ல இருக்கிறதுல பெரிய பணக்காரனா இருப்பான், பெரிய டாக்டரா இருப்பான், ஆனா சாப்பிட்றதுக்கு வலி இருக்காது. ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கும். கரெக்டா கனெக்ட் பண்ணி சாப்பாடு கொடுப்பேன். சரியா? காலையில காலேஜுக்கு வரும்போது பிள்ளைகளை எல்லாம் வெளியூர், ஒரு அம்மா எங்களுடைய நேபரா இருந்தாங்க. அவங்க ஒரு காம்பவுண்ட் வீட்டுல இருந்தாங்க, பெரிய பணக்காரங்க. ஒரு காம்பவுண்ட் வீட்டுக்குள்ள போகும். அவங்களுக்கு காலையிலேயே எங்க அம்மாவுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு, அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கும் காம்பவுண்ட் முன்னாடியே நிப்பாட்டி சாப்பாடு கொடுத்துட்டு வருவேன். சரியா? இட் வெண்ட் ஆன் ஃபார் 3 years. சொல்லுவாங்க, அதை மறக்கவே முடியாதுன்னா கொடுக்க முடியாது. கேம்பஸ்குள்ள வரும்போது எந்த அக்கா இதெல்லாம் சாப்பிட்டீங்களாக்கா, இல்லையானா அவங்களுக்கு சாப்பாடு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல எனக்கு பெயர் வச்சிருக்காங்க முனியாண்டி விலாஸ். ஏன்னா நல்லா மீன் குழம்பு வைப்பேன், கறி, பிரியாணி எல்லாமே குயிக்கா சமையல் பண்ணி முடிச்சுவேன். சரியா? இன்னொரு முனியாண்டி விலாசும் அங்க உட்கார்ந்துருக்கு, வெளித்தாங்க. சரியா? வாழ்க்கையில ஃப்ளோரா மேம் வந்து எவ்வளவு பெரிய டாக்டர் தெரியுமா? She is a radiologist and very busy woman, right? But she is capable of doing so much reading and cooking, and I really appreciate that. புரியுதாமா? Zomato, Swiggy அதெல்லாம் வாங்கி சாப்பிடுறத விட நான் வந்து சொல்வேன், சமையல் பண்ண கற்றுக்கொள்.
the bond that will create between families is only cooking. சோற்று கணக்குல அந்த கெட்டில் சாஹிப் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அப்படி பாசத்தை அப்படியே எடுத்துருப்பாரு. சரியா? இட்ஸ் a wonderful experience reading சோற்று கணக்கு. அதை வாசித்து முடிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, நாக்கில் எச்சில், வயிற்றில் பசி, கண்களில் கண்ணீர், மனதில் வலி, முடியும் போது முறுவல், ஒரு புன்சிரிப்பு வந்துட்டு. ஏன்னா பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி அவன் மேல உச்சிக்கு போயிட்டான். யார் யாரெல்லாம் அவனுக்கு சாப்பாடு போட்டாங்களோ செஞ்சோற்று கடன் அவன் மறவாம பன்மடங்கு செய்யறான். That is the value of living, value of reading. So I thank you for this wonderful opportunity. Keep reading, girls. Get a wonderful experience. நல்ல சமையல் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. சரியா? Right. Thank you.